புடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பூரி செய்ய போறோங்க. நம்மளுடைய வீடுகளில் காலையிலையும் நைட்டும் நம்ம டிஃபன் செய்கிறது பழக்கங்க. அப்படி பார்த்தோம்னா எல்லோர் வீடுகள்லையும் குழந்தைங்க தினம் கேட்குறது இன்றைக்கும் இதுதானா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இட்லி செஞ்சாலும் இன்றைக்கி இட்லியான்பாங்க, தோசைனா தோசையான்னு கேட்பாங்க, சப்பாத்தி பூரி இது மட்டும்தான் செய்வீங்களா, வேறு விதமாக செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஹோட்டல் போனால் நிறைய விதவிதமாக கிடைக்கிது. அதனால் அவங்களும் விதவிதமாக தான் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் இது மட்டும்தானான்னு கேட்குறதுனால தான் நம்ம யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த விதத்தில் எப்பயுமே ஒரே மாதிரி பூரி செய்யாமல் இன்றைக்கி ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி செய்ய போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் 3 வகையாக நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு 10 வகையான மசாலாக்கள் 500 கிராம் பெட்சாரில் வித் ஸ்பூனோட கிடைக்கும். இதுக்கு நான்ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டியும் கிடைக்குங்க. அடுத்தது 12 வகையான மசாலாக்கள் 1/4 கிலோ ஜிப்லா கவரில் கிடைக்கும். இதுக்கு ஃப்ரீ கிஃப்டாக அழகிய பூரி பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு அழகிய சாஸ்பான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 காம்போ ஆஃபருமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி தமிழ்நாடு மட்டும். இந்த 3 காம்போ ஆஃபருமே மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குமே நம்மகிட்ட கிடைக்குங்க. இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரவை உருளைக்கிழங்கு பூரி செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கோதுமை மாவு 150 கிராம், சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 4, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ரவை பூரி செய்யறதுக்கு நம்ம 1/4 கிலோ வெள்ளை ரவை எடுத்திருக்கோம். இது நைஸான ரவை தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம வறுக்கலை, கடையில் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுறோம். இந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கழுவி எடுத்து வந்திருக்கோம். இதை கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 விசில் வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு இந்த தோலை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம தோல் உரித்து இதில் எடுத்துருக்கோம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊற வச்ச ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஊற வச்ச ரவை நம்ம உருளைக்கிழங்குலேயே சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா இருந்ததுன்னா வடிச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது தண்ணி, அதனால் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அடித்து எடுத்துருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நம்ம ரவையை ஊறி இருக்கனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அந்த தண்ணியே போதும். இந்த மாவு நம்ம பூரி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைய தேவையில்லை. நம்ம இது பலகையில் வச்சு தேய்க்காம கையிலேயே தட்டி தான் நம்ம போட போகிறோம். அதனால கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பூரி போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பூரி போடுறதுக்கு நம்ம ஒரு சில்வர் ஃபாயில் கவர் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை வாழையில இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும். பூரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு உருண்டையை எடுத்து தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கணும்.
இப்போ நம்ம ரவை உருளைக்கிழங்கு பூரி வந்து நம்ம செஞ்சுட்டோங்க. இந்த ரவை உருளைக்கிழங்கு பூரி ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது நல்ல உப்பி வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அமுந்துடும், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து இதுலேயே காரம் எல்லாமே மசாலா மாதிரி இருக்கிறனால நம்ம ப்ளைனாக இப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு வந்து வெஜ்ஜு குருமாவோ அல்லது உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. அப்படி இல்லை ஏதாவது தொட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்துட்டு கேரட் சட்னி பண்ண போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. அடுத்ததாக வந்து கேரட் போட்டு ஒரு சட்னி பண்ணோம்னா குழந்தைங்க காய்கறி சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க. நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சாப்பாடுன்னா சாப்பிட மாட்டாங்க, இட்லி தோசை சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ட்ரை ஆகாது, வரன்னு ஆகாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக நம்ம கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் சட்னி செய்யறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் எடுத்துருக்கோம். இதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லேசாக செவந்த உடனே நம்ம வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சிறிதெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட் சட்னிக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய குழந்தைங்க எப்பயுமே டிஃபன் ஐட்டம் வந்து புதுசாக தாங்க கேட்குறாங்க. எப்பயும் ஒரே மாதிரி பூரி செய்யாதீங்க, ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாதீங்க, இன்றைக்கும் சப்பாத்தியா இன்றைக்கி இட்லியா நம்மளை போட்டு தொலைச்சி எடுத்துருவாங்க. புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து காய்கறிகளாக சாப்பிட்லன்னா அந்த காய்கறிகளை நம்ம இந்த பூரியில் சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்படியாவது அவங்களுக்கு காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு சாஃப்டான பூரி செஞ்சுருக்கோம். இது வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நம்ம கேரட் சட்னி பண்ணியிருக்கோம். தேங்காய் சட்னி கூட போதும். நம்ம கேரட் சட்னி பண்ணதுனால இந்த கேரட் சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி அவங்களுக்கு சேரும். அப்படிங்கிறனால தான் நம்ம உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி டிஃபன் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.